ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசு லவர்ஸ். இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்னோடய தொழிலுக்கு போட்டியாக வராங்க அவங்க மருமக அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி வரவே முடியாது அவளாலலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் வேண்டாம் வெறுப்பாக சொல்லி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா ஊரில் 1000 பேர் பூ வச்சுருக்காங்க. எல்லோரும் ஒன்று வளரணும் அப்படின்னு நினைக்கணும். பெரிய மனுஷத்தனமாக நடந்துக்கணும். சின்ன பிள்ளைத்தனமாக இவ்வளோ வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூடவே நின்று இப்போது உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கிறது எதுக்கு தெரியுமா? என்னை வளர விடாமல் பண்ணுறதுக்காக தான் உங்க கூட வந்து சேர்ந்துருக்காங்க. இதுவே உங்களுக்கு இன்னும் வேணும்னு தெரியல. இப்போ உங்ககிட்ட டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டு நாளை பின்ன உங்ககிட்ட தானே நான் கற்றுக்கிட்டேன். உங்களே வளர விடாமல் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே 2 பேரும் பார்த்துக்குறாங்க. அப்புறமா நீ எனக்கே திருப்பாத, இப்போ உங்ககிட்ட தானே பேச வராங்க, உன்னை பற்றி பேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே வாக்குவாதம் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் நீ சமைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் சொன்னதான் நான் சமைச்சிருக்கேன், இதில் இருக்க எல்லாமே நீங்கள் சாப்பிடுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவளுக்கு ரொம்ப தான் வாய் கொழுப்பு அதிகம் அப்படின்ட்டு அப்புறமா தான் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசிகிட்ருக்காங்க எல்லோரும். சரி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட உட்காறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் எடுத்துக்கோங்க, இல்லைனா அதுக்கு தனியாக சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. காசு கொடுக்குறோம்ல அது கூட பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களே போய் எடுக்கிறாங்க. அப்புறம் இன்ச் டேப்லாம் வச்சு அளந்து பார்க்குறாங்க. நான் 2 இன்ச் குறைஞ்ச மாதிரி இருக்குமா எனக்கு, ஏன்னா 2 வேளை சாப்பிட்லன்னா 2 இன்ச் குறைஞ்சிருமாட்டா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் நம்ம ஊரில் இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு நான் ஒரு பீட்சா பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பீட்சா எடுத்துகிட்டு வராங்க. இவங்க 2 பேரும் இப்போ நான் டயட் ஃபுட் சாப்பிட்டுட்டு என்ன உப்பு உரப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி என்ன சொன்னாங்களோ அப்படி தான் நான் அது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஐயோ நாளைக்கு எனக்கு ஒரு ஆர்டர் இருக்குது, நான் வந்துட்டேன், அன்றைக்கி என்னால் சாப்பாடெலாம் செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சாப்பாடு செஞ்சுருவேன், ஆனால் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டில் இருக்கும்போது நான் சொல்கிறதா கேட்கணும், செய்யறதுனா செய், இல்லைனா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் சொன்னோடனே நம்மளுக்கு வந்து நீ என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க எல்லோரும். அப்புறம் நைட்டு 2 பேருமே வயிறுலாம் கலக்குது, பசி எடுக்குது பயங்கரமாக. மாறி மாறி பாத்ரூம் போயிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. இல்லைனா என்னால் முடியல அப்படின்னு சொல்லி விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ வெளியே தெரிஞ்சு அசிங்கமாக போயிடும்டா, நீ வேறு ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்க, முடியும்னு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஒரு சத்தமாக இருக்குது வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்துடுறாங்க. மீனாவும் ஏஞ்சி பார்க்கா, என்ன 2 பேசிகிட்ருக்காங்க, என்ன இங்கே வந்து உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு. இல்லை சும்மா பேசிகிட்ருக்கலாம்னு வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் என்ன பேச்சு வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஒன்றும் இல்லைங்க சும்மா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சொல்லுவாங்க. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.